எனக்கு தான் இங்கே என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். பொறுப்பு அமைச்சருங்கிறவர் வேற ஒரு தொகுதியோட எம்எல்ஏ. முதல் நம்ம பிரச்சனையை பொறுப்பு அமைச்சர்கிட்ட சொல்லி அவருக்கு விளக்கம் ஏற்படுத்தி அவர் புரிஞ்சுக்கிட்டு போய் கலெக்டர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இப்போ வந்திருக்கு தாவேக்கால் இந்த ஒரு மாதத்தில். பல மாவட்டங்களில் சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கும் தாவேக்கா எம்எல்ஏக்குமே ஒரு தொடர்பு இல்லை. அந்த எம்எல்ஏ அதிகாரிகளை போய் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரிகிட்ட இவங்க என்ன அப்ரோச் பண்ணாலும் அதிகாரிகள் அதை காதிலே வாங்குறதில்லை. ஸோ இதனால் கடுமையான அதிருப்தி, நீங்கள் சொல்லி 10லாம் இல்லை கூடயே இருக்கும். பலருக்கும் ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. ஒரு 107 பேரில் ஒரு 7 பேரை தாண்டி 100 பேர் அவருக்கு பழக்கம் இல்லை. வணக்கம் சொல்லிட்டு போகிறாரு தாண்டி விஜய் விரும்பலை, கட்சி நிர்வாகிகளை அவர் பண்ணிக்கணும்னு விரும்பலை. எம்எல்ஏக்கள்லாம் டைரக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கல. அவர் தெளிவாக இருக்கார். அதவர்ஜனுக்கு அவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. கூட்டணி கட்சிகள் விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துங்கன்ட்டார். கட்சி விஷயங்கள் எல்லாத்தையும் புசியானந்திட்ட சொல்லிட்டார். இதுதான் இப்போ நடக்குது. இதாக கொடுத்து நேற்று ஒன்றும் இல்லை, போய் ஆதவார்ஜுன் வைகோவை பார்க்குறாரு. எதுக்காக பார்க்குறாரு என்ன எதுங்கிறது அவர்கிட்ட பேசிக்குவாங்க, அவ்வளோதான். கட்சி விஷயங்கள் எல்லாத்தையுமே புசியானந்திட்ட சொல்லிட்டார். எவ்வளோ செலவு பண்ணிங்களோ அதோட ஒரு 10 உங்களுக்கு கூட கொடுத்துட்றோம். ஆனால் நீங்கள் தான் கேண்டிடேட்டுலாம் நாங்கள் உறுதியாக சொல்ல முடியாது. நீங்கள் ராஜினாமா பண்ணிடுறதோட முடிஞ்சிச்சு, உங்களோட அரசியல் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இப்போ இது வரைக்கும் ராஜினாமா செய்திருக்கிறவருடைய நிலைமை அதுதான். விஜயபாஸ்கர் அப்படி கிடையாது. விஜயபாஸ்கர் ஒரு கேரண்டியோட தான் உள்ள ரிசைன் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. தாவேக்காவில் ஒரு கேரண்டியோட தான் ரிசைன் பண்ணியிருக்காருன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஆனாலும் இப்போ கூட விஜயபாஸ்கர் ஒரு குழப்பத்தில் இருக்கார். தெரிஞ்சோ தெரியாமலோ தாவேக்காவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டாங்க. பட் அவங்க எதிர்பார்த்ததோட தாவேக்காவுடைய நடவடிக்கைகள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அவங்களுடைய அரசியல் சில முடிவுகள்லாம் அவங்களால இது யாரையாவது பர்ச்சேஸ் பண்ணுறது, அவங்களை ராஜினாமா பண்ணி தாவேக்கால சேர்க்கறது, இதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படி அது என்ன ஏற்றுக்கொள்ள முடியாது. ஈத்தமிழ் நியூஸ் நேரில் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் ஈத்தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐக்கியம். வணக்கம் சார். இப்போ அண்மையாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டது செய்திகள் வாயிலாக. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தங்களுடைய இந்த பொறுப்பு மற்றும் பதவி அவருக்கு மேலே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் எங்களை மதிக்கிறது இல்லை, எங்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு வேணும், அப்போ தான் நாங்கள் ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷனில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி போர்க்கொடி தூக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தற்போது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய மேலதிக விவரங்கள் என்னென்ன? இல்லை, உண்மைதான். நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் மன்றத்தை அப்படியே தாவேக்காவாக மாற்றுறாரு விஜய். அப்போ பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தாவேக்கா அப்படின்னு ஒரு கட்சி அரசியல் கட்சியாக உருவானது பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேருவாங்க. கட்சியிலேருந்து பெரிய அதிமுக இப்போ சேர்றாங்க, நிறைய பேர் வெளியிலேருந்து வந்துடுறாங்க. பட் அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் பட்சத்தில் 20 வருஷமாக விஜயோடையே நாங்கள் பயணம் பண்ணோம், எங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை இதில் அப்படிங்கிற ஒரு அதிருப்தி அங்கே இருக்குது. இப்போ குறிப்பாக நீ அரசியல் கட்சியாகி ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 107 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த கிட்டத்தட்ட 107 பேர் எம்எல்ஏக்களில் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், கிட்டத்தட்ட 60-70 பேர் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்க தான் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாங்க. ஸோ அவங்க எம்எல்ஏ ஆகிட்டாங்க. நம்ம மாவட்ட செயலாளருங்கிற பேரில் இருக்கிறமே ஒழிய அதில் எந்த மரியாதையும் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத சிலருக்கு மந்திரி கிடச்சிருது. இப்போ நீங்கள் ஒரு பொறுப்பில் எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு மந்திரி கொடுத்துருக்குறாங்க. அங்கே இருக்கிறவங்க அங்கே ஏற்கனவே ஒரு 3-4 பேர் ஜெயிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, அவங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸும் கிடையாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருது. இந்த அதிருப்தி எல்லா இடத்துலையும் இருக்கும். காரணம் என்ன, அந்த அதிகாரத்துக்கு வரீங்க. நீங்கள் இன்னொரு விஷயம் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க, டிஎம்கே மாதிரி பொறுப்பு அமைச்சர்கள்னு போட்டாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பொறுப்பு அமைச்சர்கள்னு போட்டிங்க. எதாக இருந்தாலும் மாவட்ட கலெக்டர், மாவட்ட எஸ்பி சம்மந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் முடிவெடுக்கணுங்கிறீங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ இருப்பார், அவருடைய இம்பார்ட்டன்ஸு இல்லை தன்னுடைய கோரிக்கையை கூட பொறுப்பு அமைச்சர் மூலியமாக தான் கலெக்டர்கிட்ட போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுச்சு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தின்னு வச்சுங்களேன். காரணம் என்னென்னா, அவர் சீனியராக இருப்பார், ஏற்கனவே சீனியராக இருந்திருப்பார், 20 வருஷம் விஜயோட பயணம் பண்ணவராக இருப்பார், அவர் எம்எல்ஏவாக தான் இருப்பார். இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு எம்எல்ஏ கம்
மினிஸ்டர்னு வரும்போது அவரை அனுசரித்து போக வேண்டிய கட்டாயமாக இருக்கும். ஸோ இந்த சூழ்நிலைகள்லாம் வந்து எப்பயுமே எல்லா கட்சியிலையும் நடக்கும் அது. பட் அதிமுக திமுகங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிஎம்க்கு டைரெக்டாக எம்எல்ஏவை தெரியும். ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு மாவட்ட செயலாளர் பவர்ஃபுல்லாக இருப்பார். அவர் மாவட்ட செயலாளர் அதெல்லாம் இந்த விஷயங்களை சரி பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எம்எல்ஏ ஆனவங்க சீனியர் மோஸ்ட்டாக தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. இப்போ அவங்க ஈஸியாக ஒரு ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு வச்சுக்கலாம். இங்கே அப்படி இல்லை. எம்எல்ஏவும் புதுசு, மந்திரிகளும் புதுசுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்களுக்கு கலெக்டர்கிட்ட போய் பேசும்போது நீங்கள் பொறுப்பு அமைச்சர் மூலியமாக வாங்க இந்த கோரிக்கையை கொடுங்கன்னு சொல்கிற போது ஒரு வருத்தம் இருக்கும். நான் எம்எல்ஏ, எனக்கு தான் இங்கே என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். பொறுப்பு அமைச்சருங்கிறவர் வேற ஒரு எம்எல்ஏ, வேற ஒரு தொகுதியோட எம்எல்ஏ, முதல் நம்ம பிரச்சனையை பொறுப்பு அமைச்சர்கிட்ட சொல்லி அவருக்கு விளக்கம் ஏற்படுத்தி அவர் புரிஞ்சுக்கிட்டு போய் கலெக்டர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இப்போ வந்திருக்கு தாவேக்கால இந்த ஒரு மாதத்தில். டிஎம்கே அப்படி கிடையாது. டிஎம்கே எம்எல்ஏ என்ன பண்ணுவாங்க, அவங்க கலெக்டர் டேராக போய் கலெக்டரை பார்ப்பாங்க, கலெக்டர் அவரோட பேசுவாங்க, எதாக இருந்தாலும் முடிஞ்சிடும். பொறுப்பு அமைச்சர் மூலியமாக தான் போகணுங்கிற அவசியம் திமுக பீரியடில் அப்படி இல்லை. பட் இவங்க அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா எல்லாமே பவர் போட்டுட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க, போய் ஆய்வுங்கிற பேரில் போய் குழப்பம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கங்கிறதுனால ஆதவ அர்ஜுன் கொடுத்த ஒரு ஐடியா இது. என்ன பண்ணாரு, பொறுப்பு அமைச்சர் போட்டுருவோம், யாராக இருந்தாலும் பொறுப்பு அமைச்சர் மூலியமாக கலெக்டரையோ எஸ்பிஐயோ போய் பார்க்கட்டும் அப்படின்னா, பொறுப்பு அமைச்சருக்கும் சம்மந்தப்பட்ட எம்எல்ஏக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தால் தானே. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க, இல்லை இதெல்லாம் சரி பண்ண முடியாது பாஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டுருவாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்கள்லேயும், ஏன்னா இவங்களுக்கு எதிர்பாராத ஒரு வெற்றின்னு வச்சுங்களேன். ஸோ இந்த சூழ்நிலையில் பல மாவட்டங்களில் சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கும் எம்எல்ஏ தாவேக்கா எம்எல்ஏக்குமே ஒரு தொடர்பு இல்லை. அந்த எம்எல்ஏ அதிகாரிகளை போய் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரிகிட்ட இவங்க என்ன அப்ரோச் பண்ணாலும் அதிகாரிகள் அதை காதிலே வாங்குறதில்ல. ஸோ இதனால் கடுமையான அதிருப்தி, நீங்கள் சொல்வது 10லாம் இல்லை கூடயே இருக்கும். பலருக்கும் ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. ஏன்னா புதுசாக நம்ம எம்எல்ஏ ஆகிருக்கேன், நான் ஏதாவது என் தொகுதிக்கு செய்யணும்னு ஆசைப்பட்றேன், பட் என்னால் செய்ய முடியாது. நான் என்ன பண்ணுவேன், இந்த கோரிக்கையை எடுத்துக்கொண்டு போய் அமைச்சர்கிட்ட கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஸோ இதனால் கிட்டத்தட்ட 20-25 எம்எல்ஏக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. அதில் மாற்றம் இல்லை. அவங்களுக்கு முதல்ல என்ன, நான் 20 வருஷமாக இருந்தேன் மன்றத்தில். இல்லை இன்னொரு சிக்கலும் இருக்கா, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர் நேரடியாக தங்களுடைய எம்எல்ஏக்களுக்கும் நேரடியாக மாவட்ட செயலாளர்களுக்கும் நேரடியாக அந்த ஒன்றிய செயலாளர்கள் இந்த மாதிரியான அந்த கட்சியினுடைய ஒரு கட்டமைப்புங்கிறது தாவேக்காவுக்கு இல்லை. அதுவும் உண்டாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. மேலும் விஜயை அணுக முடியுதா, விஜய் அவங்க கூட இன்டிமேஷன் வச்சுக்கிறாரா அப்படிங்கிறதையும் பெரிய சிக்கலாக இருக்குல்ல. அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குமோ? 100% ஒன்றும் இல்லை. இன்றைக்கி இந்த புது எம்எல்ஏக்களுக்கு எல்லாத்துக்கும் சட்டமன்றத்தில் எப்படி அவங்க பர்ஃபார்ம் பண்ணணும், ஒரு கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்லணும், எப்படி கேள்வி கேட்கணும், துணை கேள்வி எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு 2 நாள் பயிற்சி முகாம் வந்தது. முதல் நாள் முதல்வர் தான் துவக்கி வச்சார். அதில் பெரும்பாலும் இல்லை, முழுசாக தாவேக்கா எம்எல்ஏக்கள் மட்டும் தான் வந்திருந்தாங்கன்னு வச்சுங்க. அதில் இருந்த கிட்டத்தட்ட ஒரு 107 பேரில் ஒரு 7 பேரை தாண்டி 100 பேர் அவருக்கு பழக்கம் இல்லை. வணக்கம் சொல்லிட்டு போகிறாரு தாண்டி விஜய் விரும்பலை, கட்சி நிர்வாகிகளை அவர் பண்ணிக்கணும்னு விரும்பலை, எம்எல்ஏக்கள்லாம் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கல. அவர் தெளிவாக இருக்கார். ஆதவர்ஜனுக்கு அவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. கூட்டணி கட்சிகள் விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துங்கன்ட்டார். கட்சி விஷயங்கள் எல்லாத்தையும் புசியானந்திட்ட சொல்லிட்டார். இதுதான் இப்போ நடக்குது. இதாக ஒரு நேற்று ஒன்றும் இல்லை, போய் ஆதவர்ஜுன் வைகோவை பார்க்குறாரு. எதுக்காக பார்க்குறாரு என்ன எதுங்கிறது அவர்கிட்ட பேசிக்குவாங்க, அவ்வளோதான். கட்சி விஷயங்கள் எல்லாத்தையுமே புசியானந்திட்ட சொல்லிட்டாரு. எதாக இருந்தாலும் என்கிட்ட கொண்டாடக்கூடாது, நீ முடிச்சுட்டு தகவலை மட்டும் என்கிட்ட சொல்லணுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். ஸோ முதல்வர் அதை விரும்பணும்ல. எம்எல்ஏவெல்லாம் வர சொல்லு, நீ திருச்சி மாவட்டத்தில் உள்ள எத்தனை எம்எல்ஏ அந்த 3 பேரையும் வர சொல்லுங்கள், பார்ப்போம், பேசுவோம், எப்படி இருக்குது. ஸோ கட்சி ரீதியான ஒரு இன்ட்ரெஸ்ட் திரு விஜய் இல்லைங்கிற இல்லை. அவர் அதை நான் பார்க்க மாட்டேன், முழு பொறுப்பையும் புசியானந்த கொடுத்துட்டாரு. பார்ட் டைமாக தான் பார்க்குறாரு. அவர் என்னை பொறுத்தவரை கட்சி ஆரம்பித்த போதும் அப்படி தான் இருந்தார். ஆளுங்கட்சி ஆனது பிறகும் ஒரு பார்ட் டைமாக தான் பார்க்குற மாதிரி தான் நான் பார்க்குறேன்.
ஃபுல் டைமில் இறங்கி ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியல அவர். புரியுதுங்களா? நீங்கள் அப்படி இருந்தால் இந்நேரம் எல்லா எம்எல்ஏகளையும் பார்த்துருப்பாரு. எம்எல்ஏ கூட்டம் நடத்துகிறாரு, நல்லாவே தெரியும் அவருக்கு இவங்க எல்லாம் புதுசு, நம்மளுக்கும் அவங்களுக்கு பழக்கமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3-4 மாவட்டத்துக்கு ஒரு நாள் ஒரு 20 பேர், ஒரு 15 பேரை கூப்பிட்டு எப்படி இருக்குது உங்கள் அமைச்சர், எப்படி இருக்கிறாரு, கரெக்டாக போயிட்டுருக்கா, இதெல்லாம் கேட்கணும்ல. அதெல்லாம் கேட்டால் தானே அவங்க விரும்புவாங்க. இப்போ நாளை பின்ன இப்போ அந்த எம்எல்ஏக்களும் சரி அமைச்சர்களுக்கும் சரி அவங்களுக்கு ஏதாவது வீட்டில் ஒரு நிகழ்ச்சி வச்சுருப்பாங்க, ஏதாவது ஒரு கல்யாண காட்சி இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் கட்சியினுடைய தலைவருங்கிற அடிப்படையில் இப்போ திமுகவில் பார்த்துருக்கோம், அதிமுகவில் பார்த்துருக்கோம், நேரடியாக போவாங்க, அதில் கலந்து கொள்வாங்க, அதில் வாழ்த்திட்டு வருவாங்க, அதில் அரசியல் பேசுவாங்க. இது திராவிட இயக்க வரலாறுல இது வரைக்கும் இருந்திருக்கு. விஜய் நிச்சயமா அந்த மாதிரிலாம் போவாரன்னு பெரிய வாய்ப்பே இல்லை. அப்ப புசியானது போய் நின்றாருன்னா சத்தியமா இந்த இது கௌரவ ஒரு குறைச்சல் ஆயிடும் அந்த அமைச்சருக்கு. என்னப்பா நம்ம இந்த மாவட்டத்தை இவ்வளவு இது கொண்டு வந்திருக்கிறோம், நம்ம முதல்வரை கூப்பிட்டா அவர் வந்து வரலையா, நமக்கு என்ன மரியாதை தாவைக்கான்னு சொல்லி நாளைக்கு அந்த நீங்க கட்சி ஆரம்பிச்ச காலத்துலன்னே பாருங்களேன். கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு முக்கியமான பிரமுகருடைய வீட்டுக்கு திருமண நிகழ்ச்சி இல்லை ஏதாவது அந்த நிகழ்ச்சிக்கு விஜய் போன மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். சினி ஃபீல்டில் உள்ள விஷயங்களுக்கு அவருடைய நண்பர்களுக்கு போகிறார். பட் தன்னுடைய கட்சி பிரமுகர்கள் வீட்டு இல்லை திருமணத்துக்கு எங்கேயாவது போயிருக்காருன்னு சொல்லுங்கள். ஈவன் இப்போ வரக்கூடிய சர்ச்சைகள் என்னன்னா, சிம்ரன் அழைச்சி பார்க்குறாரு, ஷியாம அழைச்சி பார்க்குறாரு, நடிகை சிம்பு அழைச்சி பார்க்குறாரு, நடிகைகள்லாம் அவர் காலத்துல 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கூட நடிச்சவங்க எல்லாம் வந்து ஒரு மெமரிஸ் வர்றாங்க, அவங்களெல்லாம் இலகுவா பார்க்க முடியுது. ஆனா கூட்டணி கட்சிகள் முதல்ல பார்க்க முடியுதாங்கிற பிரச்சனை. கூட்டணி கட்சிகளும் பார்க்க முடியல, எம்எல்ஏக்களும் பார்க்க முடியல. அரசியல் ஒரு பார்ட் டைமா தான் அரசியல பாக்குறாரு அவர், ஃபுல் டைமா இல்லைன்ற நான் அதிகார போதையிலே இருக்காரோ. அந்த இதுல அதிகார போதைங்கிறதோட பொறுப்பை கையில வச்சுக்கிறது இல்லை. நீ பொறுப்பை தள்ளி விடுறதுன்னு சொல்றாங்கல்ல, பொறுப்பை தள்ளி விட்டுறேன். அது யாரோட பாணி? அம்மையா ஜெயலலிதா அவரோட பாணி அது இல்ல. ஜெயலலிதா அப்படி இல்ல 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 அவங்க கட்சியில இருந்துருக்காங்க. நீங்க லேடி அவங்க எல்லா மாவட்டத்துக்கும் டெய்லி ரெகுலரா போக முடியாது. ஆனால் எல்லாத்தோடய ஆக்சஸ் வச்சிருப்பாங்க. ஒரு எம்எல்ஏ யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட பேசுவாங்க, அவங்களுக்கு தெரியும் ஒரு எம்எல்ஏ இருக்காரு, விருதுநகர் பக்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்எல்ஏ யார் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியும். பட் அந்த சூழ்நிலை இவருக்கு இல்லைங்கிறேன். அவங்க ஃபுல் டைம் பாலிடிக்ஸ், அதனால மாற்றமே கிடையாது. நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு எம்எல்ஏ மேலேயோ ஒரு மாவட்ட செயலாளர் மேலே ஏதோ புகார் வந்தால் உடனே நடவடிக்கை எடுத்து பயங்கரமாக இருக்கும். என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கப்பே ஸ்க்ரோலிங் போயிடும். மாவட்ட செயலாளர் பதவி பறிப்பு, புது மாவட்ட செயலாளர்லாம் வந்திருக்கு, எம்எல்ஏ நடந்திருக்கு, அமைச்சர்களுக்கு நடந்திருக்கு. குறிப்பாக இதில் புகழ்பெற்றவர் நாஞ்சில் சம்பத்து ஒரு மூத்த பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்கும்போது பேட்டி டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கே, கீழே ரன்னிங் நியூஸில் போயிட்டு இருக்கு அவர் பதவி பறிப்பு அப்படின்னு சொல்லி. அதுதான் நான் சொல்கிறேன். நீ அவங்க ஃபுல் டைம் பாலிடிக்ஸ் பார்த்தாங்க, அதனால தான் கட்சியை கட்டுப்பாடாக வச்சுருந்தாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒருத்தர் கட்சியை விட்டு வெளியே போன முத்துசாமியை சொல்லுவாங்க. முத்துசாமி திமுகவில் போய் ஜாயின் பண்ண போகிறாரு, அதிமுக அதிருப்தின்னு அன்றைக்கி ஃபுல் டைம் எப்படியாவது முத்துசாமியை சமாதானப்படுத்துறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணியிருக்காங்க. நல்ல ஒர்க்கர் அவர், விடக்கூடாது, நம்ம ஃபோன் பண்ணிலாம் ட்ரை பண்ணி பேச, ஏன்னா இது மாதிரி அவங்களுடைய மனநிலைக்கு அது மாதிரிலாம் போக மாட்டாங்க. ஆனால் அரசியல் ரீதியாக நம்ம அந்த விஷயத்தில் சரியாக இருக்கணும், அப்போ தான் கட்சி உயிரோடு இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களில் அவங்க தெளிவாக இருந்திருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதனால் நீங்கள் ஜெயலலிதா அவர்களையும் விஜயும் கம்பேரே பண்ணிடக்கூடாது. விஜய் எதாவது ஒரு பார்ட் டைம், அவர் காலையிலே 9:30 மணிக்கு கிளம்புறாரு, செக்ரட்டரியேட் வர்றாரு, 5:30 கிளம்பிடுறாரு, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ அந்தந்த பொறுப்பாளர்கள் அவ்வளோதான் பார்த்துக்கணும். நீங்கள் ஏதாவது ஒன்றா எனக்கு தகவல் சொல்லுங்கள், அதோட வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3 பேர் வச்சிருக்கிறாரு, ஜான் ஆரோக்கியசாமி, ஜெகதீஷ், அதே மாதிரி விஷ்ணு ரெட்டி, 3 பேர் வச்சுருக்காங்க. பிஸ்னஸ்ஸு விஷ்ணு ரெட்டி பார்த்துக்கிறாரு. என்ன ஜெகதீஷுக்கு ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்த்து பேச வேண்டிய விஷயங்கள், அரசியல் தொடர்பான விஷயங்கள் ஜான் ஆரோக்கியசாமி பார்த்து. இன்னொரு ஜான் ஆரோக்கியசாமி பற்றிய ஒரு செய்தி, ஒரு பிரபல ஊடகம் வெளியிட்டிருந்த செய்தி, காங்கிரஸ் கிட்ட டெல்லி விசிட்டின் போது ராகுல் காந்தி கிட்ட ஜான் ஆரோக்கியசாமியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதாகவும்
உங்களுக்கும் நாளைக்கு உதவுவாரு, என்னையே ஜெயிக்க வச்சாரு பாத்தீங்கல்ல, நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சி வர்றதுக்கும் ஜான் ஆரோக்கியசாமி பெரிய இதுவா இருப்பாரு. எனவே சுனில கழட்டி விட்டுருங்க, நம்ம தலைவர் ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு, அவர் வந்து நாளைக்கு பிரதமர் ஆக்கிடுவாரு அப்படின்ற மாதிரி விஜய் பரிந்துரைச்சதாகவும் அதற்கு ஓகே நாங்க வந்து பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்லியிருக்கதாகவும். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சிருக்காங்க காங்கிரஸ், அதுல தான் பிரவீன் சக்கரவர்த்தி சுனில்லாம் இருக்காங்கன்னு வச்சுங்க. 8 பேர் 9 பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம். பட் இவருக்கு வேணால் விளையாட்டாக இருந்திருக்கும் இந்த தேர்தல். எதிர்பார்க்காத ஒரு வெற்றி அவருக்கு, திடீர்னு ஒரு வெற்றி, அவரையே நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இன்னும் வச்சுங்களேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதனால ஒரு டீம் வந்து பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. அதனால் மாற்றமே கிடையாது. அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் வேறு. அவங்கெல்லாம் சரி நம்ம எம்எல்ஏ ஆகிட்டோம், இங்கே எதாவது பண்ணிடணும் அதை பண்ணிடணும்னு நினைக்கிறப்ப எதுவுமே தனக்கு கிடைக்கல, தனக்கே எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. அதனால மாற்று கருத்தே கிடையாது. ஆமாம் சார். இப்போ அதே போல் ஒவ்வொரு எம்எல்ஏக்கெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுகவில் நேற்று விஜயபாஸ்கர், இன்னைக்கோ நாளைக்கோ வி சண்முகம் அப்படின்ற ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு. இது பற்றி வேறு ஏதாவது தகவல்கள் இருக்கா? அதிமுகவிலிருந்து இன்னும் மேலும் பலர் வந்து தாவலான்னு பேசுகிறாங்க. அதில் ஒரு விஷயம், ஏடிஎம்கேக்கு ஒரு என்ன பண்ணுறாங்க, ஏடிஎம்கேக்கு விஷயத்தில் தாவேகா தரப்பில் ஆதவ அர்ஜுன் தரப்பில் தான் பேசுகிறாங்க. பேசும்போது எலெக்ஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க, அதோட +10 நீங்கள் வாங்கிக்கோங்க அமௌண்ட்டு. ஓ, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்களோ அதோட ஒரு 10 உங்களுக்கு கூட கொடுத்துட்றோம். ஆனால் நீங்கள் தான் கேண்டிடேட்டுலாம் நாங்கள் உறுதியாக சொல்ல முடியாது. நீங்கள் ராஜினாமா பண்ணிடுறதோட முடிஞ்சு, உங்களோட அரசியல் முடிஞ்சு, அவ்வளோதான். அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இப்போ இது வரைக்கும் ராஜினாமா செய்திருக்கவங்களுடைய நிலைமை அதுதான். விஜயபாஸ்கர் அப்படி கிடையாது. விஜயபாஸ்கர் ஒரு கேரண்டியோட தான் உள்ள ரிசைன் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. தாவேக்காவில் ஒரு கேரண்டியோட தான் ரிசைன் பண்ணியிருக்காருன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஆனாலும் இப்போ கூட விஜயபாஸ்கர் ஒரு குழப்பத்தில் இருக்கார். சரியாக இருக்குமா, நம்மளுடைய மனநிலைக்கு அங்கே சரியாக இருக்குமான்னு நினைக்கிறார். ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை, கரூர் விஜயபாஸ்கர் அவரும் ரிசைன் பண்ணுற மனநிலையில் இருந்தார். அவர்கிட்ட பேசுகிறாங்க தாவேக்கா தரப்பில், ஒரே வார்த்தை, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, செலவு பண்ணீங்கன்னு ஒரு அமௌண்ட் சொல்கிறாரு. சரி 10C கூட வாங்கிக்கோங்க, முடிஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் கேண்டிடேட்டுங்கிறத நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுன்னு ஒன்று தான் பேக் அடிச்சிட்டாரு. ஓ, பேசி முடிச்சிட்டாங்க அவர்கிட்ட, ஓகேன்னு சொல்லிட்டாரு. அந்த மாவட்டத்தில் அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு இருக்கும், அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கும். அப்புறம் அந்த மாவட்டத்தை அப்போ நிச்சயமாக தாவேக்காவில் அவர் போயிட்டாருன்னா அந்த மாவட்டத்தோட முகமாக அவர் மாறிடுவார். அப்போ அவருக்கு உத்தரவாதம் கொடுக்காம எப்படி அது? அவங்க நினைக்கிறாங்க ஏன் ஆட்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீ ஏடிஎம்கே காரன்னு வந்தனா எனக்கு கெட்ட பேர் ஒன்னால. இரண்டு இடங்கள் அதிமுக, 2 இடத்துக்கு திமுக வென்றிருக்கிறதா? ஒரு இடம் தாவேக்கா, ஒரு இடம் தாவேக்கா, ஒரு இடம் அதிமுக, 2 திமுக. ஓகே, அப்படி இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது பட்சத்தில் ஒரு விஷயம், ஃபுல் டைம் அரசியல் பண்ணவங்க, 20-25 வருஷமா அரசியலில் இருந்தவங்க, திடீர்னு உங்களுக்கு ஓய்வு கொடுக்குறோம், இந்தாங்க பென்ஷன், எப்படி பண்ணுறது? ஃபுல் டைம் காசெல்லாம் வாங்கி அப்படியே அது பென்ஷன் ஸ்கீம் ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்து 10,000 ரூபா கூட கொடுத்து அனுப்புவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்கள் இதில் பார்க்கலாம், நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் விஆர்எஸ் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி கொடுத்து அனுப்பணும்னு நினைக்கிறது தாவேக்கா. அது எல்லாத்துலையும் ஏற்றுக்க முடியாதுல்ல. ஃபுல் டைம் அரசியல்வாதியாக நான் இருக்கிறேன், நான் வந்து நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா எப்படி? ஓகே, இந்த மாதிரி விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ இதன் தொடர்ச்சி தான் இங்கே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துலேயும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போயுமே கள்ளக்குறிச்சியில் சில எம்எல்ஏக்கள்கிட்ட, ஏடிஎம்கே எம்எல்ஏக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த அதிருப்தியில் இருக்கிற அவங்கள மற்ற கட்சிகள் பேச மாட்டாங்களா என்ன? நீங்கள் தாவேக்கா அதிருப்தியில் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 50-60 வருஷத்தை பார்த்த கட்சி திமுக நினைச்சா செய்யாதான்னு கேட்குறேன் நான். அது தாவேக்கால இப்போ நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அந்த வார்த்தை சொல்றீங்க. ஆமா, நீங்க தாராளமா ஒரு காலத்திட்ட ஒரு பண்ணுவாங்கல்ல, திமுகவும் பண்ணும். நீங்க எல்லாத்தையும் நீங்க அலட்சியமா டீல் பண்ணீங்கன்னா அவங்களும் அரசியல் பண்ணுவாங்கல்லன்ற நான். நீங்க அந்த அங்க இருக்கிற 15 பேரும் திமுகவுக்கு வருவாங்கன்னா நான் சொல்லலை. பட் நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி நீங்க செய்யற மாதிரியே எதிர்வினையை மற்ற கட்சிகளும் செய்தால் உங்களால் தாங்க முடியாது. கவர்மெண்ட்டே போயிடும். ஒரு 10 பேர் போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? தாவேக்காலேருந்து 10 பேர் போயிட்டாங்க, இல்லை ஒரு 15 பேர் போயிட்டாங்க. இவங்க சொல்கிற கணக்கில் யாருமே காசு செலவு பண்ணாமல் வந்துருக்குறாங்க எம்எல்ஏஸ். எல்லாத்துக்கும் ஒரு 10 ஸ்வீட் பாக்ஸுங்கிற அடிப்படையில் எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க. அதே அவங்களுக்கு பெரிய போதுமே.
10 கொடுத்து 15 பேர் வெளியே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் போய்டுன்றோம் நான். ஓகே, இந்த ஆபத்தை ஆதவ அர்ஜுன் உணராமல் இருக்கார். அவர் அதிமுகவை ஒன்றும் இல்லைன்னு பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போது மதிமுகவில் உள்ள 2 எம்எல்ஏக்களையும் ரிசைன் பண்ண சொல்லி இடைத்தேர்தலில் அவங்களையும் கொண்டாடுறதுக்கான வேட்பாடு தான். நேற்று போய் வைகோவை பார்த்துருக்காங்க. வைகோ ஓகே சொல்லிட்டாரு. காரணம் என்னென்னா அவங்க 2 பேரும் உதயசூரியன் ஜெயிச்சவங்க. ஸோ அப்போ ஆதவ அர்ஜுனாவுடைய சந்திப்பினுடைய பின்னணி இதுவாக வேற என்ன ஐக்கியம் இருக்க முடியும்? வேற ஒன்றும் இல்லையே. வேற என்ன மதிமுக விஷயத்தில் இப்போ பேசுகிற அளவுக்கு என்ன இருக்கு? இப்போ அவங்க சட்டமன்ற திமுகவை நெருக்கடியை கொடுக்குறாங்க. திமுக வந்து பாருங்க, திமுகவை வந்து ஒரு அச்சுறுத்த பார்க்குறாங்க. இல்லை சார், இப்போ அந்த 2 இடங்கள்லையும் திமுகவும் வலுவாக இருக்கும். இப்போ ஒருவேளை அந்த இடத்துல மதிமுகவோட கேண்டிடேட்டே நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோ, தாவேகா சின்னத்திலையோ இல்லை வேற ஏதோ சின்னத்தில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது வந்து வெற்றிக்கு உத்தரவாதம் இல்லை. தோல்வி அடைஞ்சிட்டோன்னா அமைச்சர் பதவிக்காக நம்ம போனோம், ஆனால் நாளைக்கு அமைச்சராக கூட ஆக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அப்போ அதெல்லாம் யோசிப்பார்ல வைகோ அவர்கள். ரிஸ்க் தான். இல்லை அந்த ஏன் வைகோ அவரை சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்க கூடாதுங்க. இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் முதல்வரை போய் சந்திச்சிருக்கிறாரு வைகோ. அதுதான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், வைகோ வந்து ஆதவ அர்ஜுனை வர சொல்லி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நீங்க பேச்சுவார்த்தைன்னு நீங்க ஏதோ உள்ள உடன்பாடு தான் ஆயிட்டீங்கன்னு தானே அர்த்தம். ஒரு விஷயம், ஒரு சப்ஜெக்ட் எதுக்காக நீங்கள் என்னை பார்க்க வரீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு அது உடன்பாடு இல்லைன்னா நீங்கள் வேண்டான்னு சொல்லிடுவேன். நான் நீங்கள் வாங்கன்னு சொன்னாவே அது ஏதோ ஒரு விஷயத்தில் நான் தெளிவாக வந்துட்டு இருந்தாலும் அர்த்தம். ஸோ அதனால் கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை ஒன்றும் இல்லை, ஒரு சட்டமன்றத்தில் ஒரு விஷயத்தில் நாங்கள் வெளிநடப்பு பண்ணுறோன்னு திமுக முடிவு பண்ணுது, இல்லை ஒரு எதிர்த்து ஒரு முடிவெடுக்கணும்னு கொறடா உத்தரவு போடும் பட்சத்தில் அந்த கொறடா உத்தரவை மீறி மதிமுக எம்எல்ஏக்கள் 2 பேரும் செய்ய முடியாது. இல்ல அமைச்சர் பதவிங்கிற ஒரு குறுகிய நோக்கத்துக்காகவே வைகோ இப்படிப்பட்ட செயல்களை செய்வாரா? இல்ல, இந்த விஷயத்தை பார்க்கும்போது வைகோடைய பேச்சு, துரை வைகோடைய பேச்செல்லாம் சரியா இல்லையே. இல்ல சார், அது புரியுது, திமுக கூட்டணியில இல்லைன்னு புரியுது. இப்போ அவங்க நீங்க இப்போ தேர்தல் சமயம் இல்லை உங்களுக்கு, நீங்க அப்போ ஒரு வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம், இல்லை நடுநிலையை வைக்கலாம். நம்ம கிடைச்ச தகவல் 2 MP தரோன்னு சொல்லியிருக்காங்க. 2029 பாராளுமன்ற தேர்தலில் 2 வைகோ உங்களுக்கு தர்றோம், நாங்கள் மதிமுக 2 தரோன்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே அவர் வைகோ கனெக்ட் பண்ணுறாரு. ஒன்று தான் கொடுத்தாங்க, 2 தர்றோம்னு சொல்கிறாங்க. ரைட்டு, போகலாமே அப்படின்னு நினைக்கலாம். அரசியல் லாபங்கள் தானே. அதில் சில பேர் 2லேயும் கூட அரசியல் சிக்கல்கள் இருக்குது. மதிமுகவில் அவர் மகன் எம்பியாக இருக்காரு, அதை தாண்டி வேற இன்னொருத்தர் வந்து அவருக்கு நிகராக எம்பி ஆக முடியுமா? அந்த இடத்துல வைகோ போட்டிடுவாரா? அவருடைய வயது எல்லாம் இருக்கு. இல்லை 100% 2 விஷயம் ஐக்கியம். சீட்டு வாங்குறீங்க, வாங்கி ஜெயிக்க முடியுமாங்கிறதெல்லாம் தெரியாது. நீண்ட கால ஒரு நோக்கமாக இருக்கிற மாதிரி தெரியல. குறுகிய கால நோக்கத்தின் அடிப்படையில் தான் வைகோ சில முடிவுகள் எடுத்த மாதிரி தெரியுது. அவருடைய அரசியல் எதிர்காலம் எந்த அளவுக்கு, அவர் நிலைமை பாவம் கஷ்டம். இன்னைக்கு விஜயை போய் பார்த்து பேசுகிற அளவுக்கு, இவர் பேசுகிற அரசியலுக்கோ இவர் பேசுகிற விஷயங்களையோ புரிந்து கொள்கிற அளவுக்கு விஜய் வந்து இன்றைக்கி பக்குவப்பட்டிருப்பாரா? இல்லை அவருக்கு நினைங்க, சரி வந்திருப்பார், ஏதோ ஒரு சப்ஜெக்ட் பேசலாம், ரைட்டுன்னா எதாக இருந்தாலும் பேசிட்டு போங்க, நீங்கள் நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. 1/2 மணி நேரம் தமிழக அரசியலையும் இந்திய அரசியலையும் பேசுகிற அளவுக்கு விஜய் இன்னைக்கு எக்யூப் ஆகிருப்பாரா? ஓகே சார், இப்போ புரியுது. இறுதியான ஒரே ஒரு கேள்வி, மேலும் ஒரு பேசுபொருளாக இருக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் கூட்டாக ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, கூட்டாக செய்தியாளர்கள் சந்தித்தாங்க. அதில் நாங்கள் ஒரு கூட்டமைப்பு உண்டு பண்ணிட்டோம், இதில் ஜனநாயக சக்திகள், லெஃப்டிஸ்ட்டு, யாரெல்லாம் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க நினைக்கிறீங்களோ அங்கே வந்து இணைங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பு கட்டமைக்கிறாங்க. இந்த கூட்டமைப்பு கட்டமைப்பதற்கான காரணம் என்ன? போராட்டங்கள், விளிம்புநிலை மக்களுக்காக குரல் கொடுக்குதல், இதெல்லாம் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏதோ வேற ஒரு அணியோ அல்லது அவங்களுக்கு ஒரு பதட்டத்தில் இருக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகள் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ தாவேக்காவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டாங்க. பட் அவங்க எதிர்பார்த்ததோட தாவேக்காவுடைய நடவடிக்கைகள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி இல்லை. 1. 2வது அவங்களுடைய அரசியல் சில முடிவுகள்லாம் அவங்களால இது யாரையாவது பர்ச்சேஸ் பண்ணுறது, அவங்களை ராஜினாமா பண்ணி தாவேக்கால சேர்க்கறது, இதெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படி அது என்ன ஏற்றுக்கொள்ள முடியாது. புரியுதுங்களா? நல்லா ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது. தெரிஞ்ச 4 பேர் செய்யும் போது அதை கடுமையாக எதிர்த்தது வந்து எதிர்ப்பு. என்ன எதிர்ப்புனா என்ன அர்த்தம்? பேசிட்டு போயிடுறதா? இன்னைக்கு விஜயபாஸ்கர் போயிட்டாரு, என்ன பண்ண முடியும்? அந்த எதிர்ப்புகளின் மீது தான் வந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எதிர்ப்புன்னு சும்மா ஒரு பேர், அன்னைக்கு எதிர்த்தோன்னு சொல்றது வேற.
அந்த எதிர்ப்புக்கு பயந்துக்கிட்டே விஜய் திருப்பி யாரையும் செய்யாமல் இருந்தால் தானே ரைட்டு. அவர் பாட்டு செஞ்சுட்டே நீ இருக்காரு. எதிர்ப்பு காட்டிகிட்டே இருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன்ற மாதிரி இருக்காரு. அப்ப இவங்களுடைய ஆதரவு கேள்விக்குறியாவது. கேள்விக்குறியாவது, அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாவது, மக்கள்கிட்ட திருப்பி வந்து நிற்க முடியாது. அது நல்லாவே அவங்களுக்கு தெரியுது. அதனால் நாங்கள் ஒரு கூட்டமைப்பு மக்களுக்காக போராடுறோம், போயிடும் வர்றோம்னு சொல்ல ஆரம்பிக்க போகிறாங்க. சார் இப்போ அவங்க திமுக கூட்டணியில் இருந்த வரைக்கும் அவங்க வந்து லைம்லைட்ல இல்லைல்ல, ஒரு பேசுபொருளாகவே இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம். இப்போ இந்த ஆஃப்டர் எலெக்ஷன் பாருங்க, சிபிஐ சிபிஎம் சண்முகம் அவர்களாக இருக்கட்டும், வீரபாண்டியன் அவர்களாக இருக்கட்டும், பயங்கரமாக ரீச் ஆயிருக்காங்க. இல்லைங்க, ஆளுங்கட்சிக்கு ஆதரவு அவங்க, புரியுதுங்களா? அதனால மாற்று கருத்து கிடையாது. பட் அரசியல் ரீதியாக அவங்களுக்கு என்ன லாபம்னு சொல்லுங்கள், சும்மா தெரிஞ்சுக்கிறேன் நான். இனிமேல் என்ன பண்ண முடியும்? இது 2500 தரல, 6 மாதம்னு நீங்களே சொல்லி சமாதானப்பட்டீங்க. இந்த ஒயிட் பேப்பரை பற்றி உங்களுடைய நிலைமை என்ன? நீ தங்கம் தென்னரசு சவால் விடுறாரு, வந்து அடுத்த ஒரு வருஷத்தில் நாங்கள் வாங்குறது அளவுக்கு கடனை கம்மியாக நீங்கள் வாங்கி நீங்கள் கவர்மெண்ட் நடத்திட்டீங்கன்னா நான் வந்து அரசியலை விட்டு விளைகிறேன்னு சொல்கிறார் அவர். ஸோ நீங்கள் இதில் எல்லாத்தையும் எல்லாமே முழுக்க தாவேக்கா தன்னுடைய வாக்குறுதியை வந்து இது வரைக்கும் பேசவே இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கெல்லாம் இது பெரிய சங்கடத்தை ஏற்படுத்த வைக்கும். அதனால் அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு கூட்டமைப்பு, ஆர்ப்பாட்டம், போராட்டம்னு அவங்க ஏதாவது சமாளிக்கிறதுக்கான சூழ்நிலையாக தான் நான் பார்க்குறேனே ஒழிய அவங்களுக்கு ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு இனிமேல் வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னுடைய பார்வை. நிச்சயமாக சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக தெளிவாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி ஐக்கியம், நன்றி.